வெறுப்பனவே செய்யுமென் சிறுமையின்னின் பெருமையினார் பொறுப்பவனே அரா பூண்பவனே அப்படின்னு சுவாமி அழைக்கிறோம். நம்ம என்னதான் செய்கைகள் தப்பாக செஞ்சால் கூட சுவாமி நம்மளை பொறுத்துண்டு ஆண்டுக்கிறார் இல்லையா. இந்த திருவாசகத்தில் நம்ம 9 பகுதிகளை முடிச்சுன்னு இருக்கோம். திருப்பூர் சுண்ணம்ன்ற 9வது பகுதியை முடிச்சிருக்கோம். இப்போ தசம பகுதியான திருக்கோத்தும்பி அப்படின்ற பகுதிக்கு வரும். அதாவது தும்பின்றது வண்டுகளில் ஒரு இனம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோண அரசன்ற வார்த்தையை குறிக்கக்கூடியது இல்லையா. இதில் இந்த கோத்தும்பி அப்படின்றது அரச வண்டு, அதாவது வண்டு வகைகளில் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியது. ஜீவாத்மாக்களுள்ள மானுட வடிவை எடுத்தவர் இந்த கோத்தும்பியோட நம்மளை உருவகப்படுத்தி பாடுறது ஒரு மரபு. அப்போ பூவுள்ள நறுமணத்தையும் தேனையும் தும்பி வந்து அதை முகர்ந்துக்கிறது போல் மனுஷனாக பிறந்திருக்கிறவன் பரமனை நாட கடமைப்பட்டிருக்கான் அப்படின்னு உணர்த்துறதுக்கு இந்த தும்பியினுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாக சொல்லப்படுறது. இப்போ அந்த பாடல்களை நம்ம பார்க்கலாம். பூயேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாயேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்று உதாய் கோத்தும்பி. அப்போ பூவேறு கோணும் புரந்தரனும் படைப்பு தெய்வமான பிரம்மதேவனும் இந்திரனும் அழகான சரஸ்வதியும் நாவேறு செல்வி, நாவலை குடியிருக்கிறவ அவ தான். நம்மளுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுக்கக்கூடியவ, நம்மளுடைய ஞானத்தை புகலிடமாக வச்சுருக்கக்கூடியது நம்மளுடைய நாக்கு தான். அப்போ நாவேறு சரஸ்வதி, நாரணனும் மகாவிஷ்ணுவும் 4 வேதங்களும் 4 மறையும் சந்திரன் சூரியன் அக்னியான பெருமை பொருந்திய ஜோதிகளும் தேவர்களும் சிவபெருமானை முற்றும் அறிஞ்சு கொள்ள முடியாது. இவா எல்லாரும் கூட அந்த சிவபெருமானை அறிஞ்சிக்க முடியாது. அத்தகைய ரிஷப வாகனனான அந்த சிவபெருமானை போற்றி அரசவண்டே நீ ரீங்காரம் பண்ணு சென்று உதாய் கோத்தும்பி அப்படின்னு இந்த பாடல் முதல் பாடல் பாடுறது. அடுத்த பாடலை பார்க்கலாம். நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடைத்தலையில் உண்பலி தேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்று உதாய் கோத்தும்பி. அப்போ தேவர் பெருமான் ஒருவேளை என்னை ஆண்டுன்று காட்டா, என்னை ஆட்கொள்ளாத விட்டிருந்தாக்கா எனக்கு ஒரு மதிப்பும் இல்லை. நான் இப்படி இருந்திருக்க முடியுமா? முடியாது. என்னை மதிக்கும்படி புத்தி கெட்டவர் யாருமே இல்லை. அதாவது அவர் அவ்வளோ என்னை மதித்ததே ரொம்ப பெரிய விஷயம். மாம்சம் பொருந்தின பிரம்ம கபாலத்தில் பிக்ஷை ஏற்று உன்ற அம்பலவானனது அமிர்த ஸ்வரூபத்தை கோத்தும்பி நீ ஊதி போற்று அப்படின்னு அந்த கோத்தும்பியை அழைக்கிறார். அப்போ ஸ்தாவர ஜங்கம உலகில் ஒரு உயிர் மற்றொரு உயிரின் உடலை தனக்கு உணவாக்குறது மூலமாக தான் வாழ்வு பெறுறது. இதான் இயற்கையோட திட்டம். அதை தான் ஊனார் உடைத்தலையில் உண்பழி தேர் அம்பலவன் அப்படின்ற கோட்பாடு சொல்கிறது. அதாவது ஒரு உயிர் மற்றொரு உயிருக்கு உணவாக இருக்கிறது தான் நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் சுழல்றதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்த பாடல். தினைத்தனை உள்ளது ஓர் பூவினில் தேன் உண்ணாதே நினைதொரும் காண்தொரும் பேசும் தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நெக ஆனந்தம் தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்று உதாய் கோத்தும்பி. அப்போ பிருங்கராஜனேன்னு அழைக்கிறாங்க அந்த தும்பியை. பூவில் இருக்கிற ஒரு சிறு துளி தேனில் நீ விருப்பம் கொள்ளாத ஆனந்த கூத்தனிடத்தில் இருக்கிற பரமானந்த தேனில் நீ லயமாகி பின்ன அதை விளம்பரம் படுத்து ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே. அதாவது இந்த சின்ன தேனுக்கு ஆசைப்பட்டு அங்கே போயிடாத, அந்த எம்பெருமான் கிட்ட போ. அந்த எம்பெருமான் பரமானந்த தேனில் உன்னை லயம் பெற வச்சுடுவார். அப்போ நீ அதை விளம்பரம் பண்ணலாம். சென்று உதாய் கோத்தும்பி அப்படின்னு அழைக்கிறார். அடுத்த பாடல். கண்ணப்பன் ஒப்பதுகோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆண்டு கொண்டருளி வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை சுண்ணம் பொர் நீற்றற்கே சென்று உதாய் கோத்தும்பி. அப்போது ஒரு அன்பின் உச்ச நிலையில் இருக்கார் கண்ணப்பன். அதுக்கு ஒரு ஈடான நிலை எங்கேயுமே காண முடியாது. அன்பின் ஆரம்ப நிலையில் நான் இருக்கேன். ரெண்டுத்துக்கும் எப்பேற்பட்ட வித்தியாசம். ஆனால் கூட என் தகப்பன் கீழ்நிலையில் உள்ள என்னை கருணையினால் ஆண்டு கொண்டு என்னை குணவானாக்கும்படி செஞ்சிருக்க.
நுண்ணியதான பொடி பண்ணிய திருநீற்ற உடைய அவன்கிட்ட போய் வண்டுகள் உள்ள வேந்தே நீ போய் இதை சொல்லு சென்று உதாய் கோத்தும்பி அப்படின்னு அழைக்கிறார். இதோட நம்ம 4 பாடல்கள் திருக்கோந்தும்பியில் முடிச்சுக்கிறோம். ஓம் நம சிவாய்.